அவர் ராஜாத்தி ராஜாவாக இருக்கிறார். உங்களை ராஜாக்களாக ராஜாத்திகளாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்து அவர் அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்கு? சோதனைகளை சகிக்கிறவர்களுக்கு. ஆமென். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சகிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். பாடுகள் வரும், உபத்திரம் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனை வரும். ஆனால் அதை சகிக்கணுன்றார் இயேசு கிறிஸ்து. அவர் சகித்தார் சிலுவையில். ஆமென். கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தார்? சகித்தார். அவர் தலையில குட்டுனாங்க, காரி துப்புனாங்க, தாடியை பிடிச்சி இழுத்தாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, அவர் உடையை கலட்டி உடையின் பேரில் சீட்டு போட்டாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க, அவரை முள்முடி வச்சாங்க, ஈட்டில குத்துனாங்க, 40 அடி சவுக்கில் அடிச்சாங்க, 3 ஆணிகளாலே அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். 2 ஆணி கைகளிலும் 1 ஆணி கால்களிலும் அறையப்பட்டு கடாவப்பட்டு சிலுவையில் தொங்குறாரு. அவரை அவமானப்படுத்தினாங்க, அவரை பரியாசம் பண்ணினாங்க. ஆனா சகித்தாரா? சிலுவையில் யாருக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார்? நமக்காக சகித்து கொண்டார். அவருடைய பொறுமையை கல்வாரி சிலுவையில் பாருங்க. எப்படியா இயேசு எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு, எவ்வளவு அமைதியா இருக்கிறாரு. சரியான தாகம் இயேசுவுக்கு. குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்தா கேட்கிறாரு, குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தான் கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்றாங்க? ஒரு கசப்பு கலந்த காடியை கொண்டு வந்து இயேசுவுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அது ஒரு வகையான கடல்ல இருக்குமா பாருங்க, ஒரு காளான். அதை புழிஞ்சி அதை வாயில வைக்கவே இல்லாதான் பாருங்க, அவ்வளோ கசப்பான ஒரு காளான். அதை புழிஞ்சி கொண்டு வந்து அதை இயேசுடைய ஒரு துரட்டில கட்டி அப்படியே வாயில ஊத்துறாங்க. அவர் அதை குடிக்க மனதில்லாம இவ்வளவு தாகத்துல இருந்திருப்பாரு. கடைசியில சகித்தாரா இல்லைங்களா? ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? சகிக்க வேண்டும். சோதனைகளை சகிக்கணும். பிரச்சனைகள் வரும்பொழுது சகிக்க வேண்டும். போராட்டங்கள் வரும்பொழுது சகிக்க வேண்டும். பொறுமையா இருக்கணும். ஏன்னா அதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. ஏன்னா அதுல வெற்றி உண்டு என்று ஆண்டவரே சொல்லிட்டார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்ப வெற்றி இருக்குது உங்களுக்கு. அவர் உலகத்தை ஜெயித்துட்டார்னா அந்த ஜெயத்தை யாருக்கு கொடுத்தாரு? அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார், அந்த ஜெயத்தை கொடுக்கிறார். அதனால சோதனைகள் வரும்பொழுது நீங்கள் சோதனையை சகிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது.